வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எங்கே அந்த வெண்ணிலா நடிகை படம் ஞாபகம் இருக்கா? 43 வயதிலும் அதே அழகு. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? வாங்க அவங்கள பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 90 மற்றும் 2000களில் தொடக்கத்தில் தமிழ் ரசிகரோட மனதில் தனி இடம் பிடித்த பல நடிகைகள் இன்று குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகியிருந்தாலும் அவங்களுடைய வெளியிடும் புகைப்படம் இணையதளத்தில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அந்த வரிசையில் தற்போது மீண்டும் ரசிகருடைய கவனத்தை ஈர்த்திருப்பவங்க தான் நடிகை அனிதா கசாந்தினி. வருஷமெல்லாம் வசந்தம், சாமுராய், சுக்கிரன் வென்ற படங்களில் பார்த்து அந்த க்யூட்டான ஹீரோனியாக இன்று ரசிகர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு 43 வயதிலும் இளமையான தோற்றத்தில் இருக்கும் இவருடைய சமீபத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ் ரசிகர்களுக்கு அனிதாவை நினைத்தாலே முதல்ல ஞாபகம் வருவது வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் இடம்பெற்றுள்ள எங்கே அந்த வெண்ணிலா பாடல்தான். அந்த படத்தில் இளைஞருடைய ஃபேவரட் பாடல்கள் ஒன்றான இருந்தது. அந்த படத்தில் அவருடைய ஹேர் ஸ்டைல் மற்றும் சிரிப்பு பெரிதாக ரசிகருடைய கவர்ந்தது. அந்த பாடல் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதில் தனி இடம் பிடித்த அனிதாவிற்கு அதிகமான ரசிகர்கள் கிடைத்தாங்க. 1999 ஹிந்தி சினிமாவில் அறிமுகமான அனிதா 2002 வருஷமெல்லாம் வசந்தம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு விக்ரமுடன் சாமுராய், விஜய் ஆண்டனியுடன் சுக்கிரன், நாயகனுடன் மகாராஜா உள்ளிட்ட சில படங்களில் நடிச்சிருந்தாங்க. தமிழில் அதிக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், பஞ்சாபி மொழிகளை ஏராளமான படங்களில், தொலைக்காட்சியில், சீரியல்களில் நடித்திருந்தாங்க. குறிப்பாக ஹிந்தி டிவி உலகில் முன்னணி நடிகையாக பல வருஷங்களில் பிஸியாக இருந்தாங்க. 2013ஆம் ஆண்டு தொழிலதிபர் ரோஹித் ரெட்டியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அனிதா இந்த தம்பதிக்கு ஆரவ் ரெட்டி என்ற மகனும் இருக்கிறாங்க. மகன் பிறந்து குடும்ப வாழ்க்கை அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தாலும் சினிமாவை முழுமையாக விட்டு விலகலை. குழந்தை ஆகியவற்றை சமநிலைப்படுத்தி வாழ்ந்து வந்தாங்க. தற்போது முக்கியமாக ஹிந்தி தொலைக்காட்சி சீரியல்களில், வெப் சீரியல்ஸ் மற்றும் ரியாலிட்டி ஷோக்களை கலந்து கொண்டு வராங்க. சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் அவங்க தனது குடும்ப புகைப்படங்களையும், உடற்பயிற்சி வீடியோக்களையும், ஃபேஷன் ஃபோட்டோ ஷூட்டுகளையும், மகனுடன் இருக்கும் அழகான தருணங்களையும் தொடர்ந்து ரசிகர்களுக்கு பகிர்ந்து வராங்க. சமீபத்தில் அவங்க வெளியிட்டுள்ளதை பார்த்து இவங்களுக்கு 43 வயது நம்பவே முடியலை. இப்போவும் அதே இளமையாக என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பட வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப வறுமை நிலையில் இருப்பதாகவும், அவங்க இறந்து போயிட்டதாகவும் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வதந்திகளாக பரப்புனாங்க. அதற்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.